அதான் எனக்கு புரியல தனா. எல்லாரும் ஒரு காரணம் சொல்றாங்க. இப்ப கூடவா புரியல? மாமாவை எடுத்துக்கிட்டு யாருமே இந்த ஊர்ல வீடு கொடுக்க மாட்டாங்க. நியாயப்படி பெரியப்பா மேல இருக்கிற மரியாதைக்காகவாவது இவங்க வீடு கொடுக்கணும். ஆனா அப்படியும் தர மாட்டாங்க. கதிர், வேற ஏதோ காரணம் இருக்கு. யாரு? நான் வேலை செய்யற கேஸ் கம்பெனி ஓனர் தான். சொல்லுங்க சார். கதிர், சென்னைக்கு போனியா, என்னாச்சு? உன் ஒய்ஃப் வின் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், ஜெயிச்சிட்டாங்க. ஓ ரொம்ப சந்தோஷம்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியா நடந்துருச்சு. எப்படி இன்னைக்கு வரியா? இல்ல சார், அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு? இப்ப தங்கறதுக்கு வீடு கூட இல்லாம நிக்கிறோம் சார். எங்க போறதுன்னு வேற தெரியல. என்ன கதிர், என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. முதல்ல உன் ஒய்ஃபை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வா. இல்ல சார், அது வீடு பார்த்துட்டு முதல்ல இங்க வாப்பா, அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க சார். எங்க ஓனர் அவர் வீட்டுக்கு வர சொல்றாரு. அவர் கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். சரி, வாங்க போலாம். சரி போலாம். உட்கார் கதிர். வா. உட்காரு. அப்புறம் சார், இவங்க தான் என்னோட ஒய்ஃப் தானா? ஓ, வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். கதிர் சொன்னா நீங்க விளையாட்டு போட்டியில ஜெயிச்சிட்டீங்கன்னு. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் சார். சார், அவங்க மாயா, தனாவோட சிஸ்டர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. லட்சுமி, என்னங்க? நான் சொல்லியிருந்தேன்லம்மா, நம்ம ஏஜென்சில புதுசா ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்திருக்கானே, ஆமா. கதிர். அது இந்த பையன் தான். ஓ, கதிர், இது என் ஒய்ஃப். வணக்கம்மா. வணக்கம்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. ஏன் கதிரவா, உன் ஒய்ஃபுக்கு ஒரு ஷூ வாங்கணும்னு தானே முத நாள் வேலைக்கு சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்ட. அவங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்க. அப்படி இருந்துமா உன்னை அவங்க அப்பா ஏத்துக்கல? உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கூட பொண்ணை வாழ வைக்கிறதுல அப்படி என்ன பிரச்சனை? ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? ஏமா, உங்க அப்பா கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க கூடாதா? நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. வாங்கிக்கோங்க. கொஞ்ச நாள் பழகுனா எனக்கே கதிர் ரொம்ப நல்ல பையன்னு தெரியும். ஆனா அது உங்க அப்பாவுக்கு தெரியலையம்மா. எங்க பெரியப்பா ரொம்ப நல்லவர் சார். சில பிரச்சனைனால அவரு கோவத்துல இருக்காரு. புரியுது. கவலைப்படாதீங்க. பெத்தவங்க கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நாளைக்கே குழந்தை குட்டின்னு ஆகும்போது எல்லாமே சரியாயிடும். மேல் போர்ஷன் ஒன்று காலியா இருக்கு. கொஞ்சம் சின்ன வீடு தான், ஆனா உங்க 2 பேருக்கும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க தங்கிக்கலாம். ஐயோ சார், இப்ப தங்கறதுக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும்னு இருக்கும். அப்புறம் என்ன, இங்கேயே தங்கிக்கோங்க. சார், அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு. ஏய் கதிரவா, நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம். நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிக்கோங்க. சார், வாடகை எவ்வளவுன்னு சொன்னீங்க? அதெல்லாம் எதுக்கு இப்ப? நான் உழைச்சு என் பொண்டாட்டி என் சம்பாத்தியத்துல பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரிப்பா, நான் உன் சம்பளத்துல இருந்து வாடகை எடுத்துக்கிறேன். சரியா? வீடு செட் ஆகுற வரைக்கும் இங்க இருங்க. வேற நல்ல வீடு கிடைச்ச உடனே நீங்க மாறிக்கலாம். ரொம்ப நன்றி சார். அட, எதுக்குப்பா நன்றி எல்லாம்? இவங்களை எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். கடவுள் தான் உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கிட்ட இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. வாங்க வாங்க. இன்னமும் வீடு கிளீன் பண்ணாம இருக்குல்ல, அதான் இப்படி இருக்கு. நான் கிளீன் பண்ணி கொடுத்துடுறேன். வேண்டாங்க, நாங்களே கிளீன் பண்ணிக்கிறோம்.
நாங்க க்ளீன் பண்றதுக்கு திங்ஸ் மட்டும் கொடுங்க. இதோ எடுத்துட்டு வரேன். ஆ சரி. ஏய் தானா தானா இங்க கூட நான் பாத்துக்கிறேன். குடு. ஏய், ஏன் நான் வேலையெல்லாம் செய்யக்கூடாதா? உனக்கு எதுக்கு கஷ்டம்? குடு என்கிட்ட. இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. பாரு, நீ பண்ண தப்பு. இப்ப தனாவ வீட்டை விட்டு மாமா வெளியே அனுப்பியிருக்காரு. நான் என்ன பண்ணேன் சீனு? நீ தானே அந்த கதிரை தனாவுக்கு தாலி கட்ட வச்ச. அதனாலதான் தனா இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. உன்னாலதான் மாமா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவ வாழ்க்கைய அவ தேடி போயிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கெல்லாம் என்ன தெரிய போகுது இந்த குடும்பத்தை பத்தி, இங்க இருக்கிறவங்க அன்பு பாசத்தை பத்தி? நீ அமெரிக்காவில இருந்து வந்தவ தானே. தனியா நீ வளர்ந்ததுனாலதான் குடும்பத்தோட அருமையை பத்தி உனக்கு தெரியல. அப்படியா? அப்ப இந்த குடும்பத்தை பத்தி உனக்கெல்லாம் தெரியுமா சீனு? ஆமா தெரியும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொன்ன? இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற? இல்ல, நீதானே குடும்பம் பாசம் அன்பெல்லாம் பேசின, அதான் கேட்டேன். இங்க பாரு சீனு, தனா அவளுடைய வாழ்க்கைய கதிரோடு தான் வாழ்வேன்னு போயிருக்கா. அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி என் தங்கச்சிய நான் கஷ்டப்பட விட மாட்டேன்.